இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே, உமது அளவில்லாத பிரசன்னத்தை கர்த்தாவே ஒவ்வொருவர் மேலும் அப்பா இறங்கி வர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அப்பா நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்துமாக்கள் குறித்த நேரத்தில் சபைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க. பார்வோனின் தடைகளை ஏற்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரண்டாவது ஆராதனையின் கர்த்தாவே, பாடல் ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே உமது பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க அப்பா. உமது வேத வசனம் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தாவே எங்கள் போதகர் பிரசங்கிக்கும் போது அந்த வசனங்கள் ஊடுருவி சென்று கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வேதாகம சங்கங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா முது சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேதாகம சங்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அனைத்து வேதாகம சங்கங்களையும் கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அந்த வேதாகம சங்கங்களில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தாங்கி வழி நடத்துங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உமது சுவிசேஷம் கர்த்தாவே இந்த உலகம் எங்கும் அறிவிக்கப்பட இந்த வேதாகம சங்கங்களின் மூலம் கர்த்தாவே நீங்கள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று அவரை பாடி ஆராதிக்கலாம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து மகளாய் சேர்த்து கொண்டார். கிருபை முத்தங்களால் புதுயிர் தருகின்றார்.
கிருபையின் முத்தங்களால் புதுயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது பிள்ளைகள் நாம் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் நம்ப, நீங்க சொல்லுங்க, தலைமுறை தலைமுறைக்கும் கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார், அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை புரிந்து வைத்துள்ளார். தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார், தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், அவர் உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். நம் நடுவில் வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹல்லேலூயா. அவரே தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவர். ஆமென். மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும், ஆனாலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை குறித்து அவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலாய் பாடலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே.
என்னை ரட்சிக்க பரத்திலிருந்து இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து நம் எல்லாரையும் அவர் ரட்சித்திருக்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் தருகிற ஜெய கிறிஸ்து அவர். எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. சுகவீன நேரங்களிலே, பலவீன நேரங்களிலே நமக்கு பலன் தருகிற யெகோவா ராஃபா அவர். இன்றென்றும் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பனவர். யெகோவா ராஃபா இந்த சுகமானவர், யெகோவா ரூபா இந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா இந்த சுகமானவர், யெகோவா ரூபா இந்த மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய மாறாத கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்மை செய்வோர் மத்தியில் தீமை அநேகர் பேர் செய்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். ஆமென். நாம் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களில் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடலாம். ஒரு புதிய பாடல். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நித்தமும் உமக்கு ஓயாமல் நன்றி சொல்லுவேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன்,
நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை எல்லோரும் சொல்லுவோமா? நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நித்தமோயாமல் பாடுவேன். நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நித்தமோயாமல் பாடுவேன். நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். தடுமாறின வேலையெல்லாம் நம்மை தாங்கி நடத்தினது அவருடைய கரம். பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர் தூதனை கொண்டு ஒரு நாளும் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கி. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல். நன்றி 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 நித்தமோயாமல் பாடுவேன். நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். அப்படியே எல்லோரும் எழுந்து நின்று பாடலாம். சிறுமையானவர்களுக்கு அவரே அடைக்கலமானவர், சிறுமையானவர்களுக்கு அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து. சொல்லுவோமா? சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை. நன்றி 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 நித்தமோயாமல் பாடுவேன். நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன். உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன்.
எதிர்த்து வந்த ஜலப்பிராகம் அணுகிட விடவில்லை. நம்மை அழித்திட வந்த ஜனக்கூட்டங்களை நம்மை அழித்திட அவர் விடவில்லை. அவர் கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர் என்று நமக்கு அறிய செய்தார். இரட்சணிய பாடல்களை நம்மை சூழ செய்திருக்கிறார். எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழிக்காமல் மட்டுமாய் பாதுகாத்தவருக்கு எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், இரட்சகர். மீண்டுமாய் சொல்லுவோமா? இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், இரட்சகர் நீர் என்று. நன்றி 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 நன்றி, நித்தமோயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். பார்க்காத உயரங்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தமோயாமல். சபையின் சத்தம் எழும்பட்டும், நன்றியுள்ள இருதயம் எழும்பட்டும். நன்றி நன்றி நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே. நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர். நன்றி 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 நன்றி, நித்தமோயாமல் பாடுவே. நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவே. நன்றி. ஆண்டவரே, இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்குறுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஒரு விஷயம் எங்களுக்கு திருப்பி தாங்க என்று ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோமா? இருக்கிற இந்த கொஞ்சம் வெள்ளத்தோடு நன்றி சொல்லு ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவர். கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எத்தனை இன்னல்கள் இடர்கள் எங்களை அழிக்க வந்தோம் ஆண்டவரே, ஒன்றும் எங்களை அணுகாமல் பாதுகாத்து வந்தீரே. உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக மா தயவுக்காக நன்றி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும்
போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறது ஆண்டவர். எங்கள் இந்த கொஞ்ச விளக்கை உம்மிடத்திலே தருகிறோம். எங்களிலே மரித்து போன எல்லா காரியங்களும் மீண்டுமாய் உயிர் பெற்று எழும்ப இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு கிருபை செய்வீராக. மரணத்தின் பயம், இந்த காலை நேரத்திலே மரண பயத்தோடு வந்திருக்கிறீரா? வியாதியின் வேதனை பெருகினாலும் அவர் யெகோவா ராஃபா, மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், வந்தன் தழும்புகளால் குணம். எல்லா சுகவீனங்களும் வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால். இன்னும் துதிப்பேன், இன்னும் சத்தமாய் உங்கள் கூக்குரல் அவருக்கு கேட்கட்டும். இன்னும் சத்தமாய் முழு பலத்தோடு இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இறந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றா இருக்கிற கடைசி நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தே. விசுவாசத்தோடு அவரே உங்கள் கல்லறையின் கல்லை புரட்ட சர்வ வல்லவராய் இருக்கிறார். இன்னும் துதிப்பேன், துதி சத்தம் எழும்பட்டும் இன்னும் அதிகமாய். அவரே உங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், அவரே உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிப்பேன் ஆண்டவர். இந்த இருக்கிற கொஞ்ச பலத்தை உம்மிடத்தில் தருகிறேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர்,
போதும் என்று சொன்னிறப்பா. எங்கள் குறைகள் எல்லாம் இந்த கால நேரத்தில் நிறைவாகட்டும். நிறைவான ஆவி வரும்போது குறைவானது ஓடி போகும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும். இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டிச் சேர்கிற அனுபவத்திலே எங்களை நடத்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 142 சங்கீதம், 143 சங்கீதம், பக்கம் எண் 758, பக்கம் எண் 758, 142 சங்கீதம் மற்றும் 143 சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன்.
கர்த்தர் கொடுத்த நல்ல வேத கைதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:30 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான சண்டே ஸ்கூல் டீச்சருக்கான கூடுகை நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்று மாலை 4:30 மணிக்கு சரியாக சபைக்கு கடந்து வந்து இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் இரவு 8 மணிக்கு இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏசாயா ரோமர் எக்ஸாம் எழுதுகிறவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய இன்றே கடைசி நாள். எனவே தங்கள் பெயரை உங்கள் டிவிஷன் லீடரிடம் பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸாம் எழுதுகிறவர்கள் வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சபைக்கு கடந்து வந்து ஏசாயா ரோமர் அதிகாரங்களை வாசிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 24ஆம் தேதி வியாழக்கிழமை பெண்களுக்கான அமாவாசை ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. பகல் 10:30 மணிக்கு ஆரம்பித்து இந்த அமாவாசை ஜெபமானது நடைபெறும். இந்த ஜெபத்தில் திருமணமான பெண்கள் அனைவரும் வந்து பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய தினம் மதிய உணவு வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த ஜெபங்களில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் அதிகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி, கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
செக் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இத்தனை நாட்களும் நடத்தியிருக்கிறார். நம்ம போன வாரம் நம்ம அறிவிப்பு கொடுத்திருந்தோம். நம்ம மத்தியிலே கிதியோன் தேவ சங்கத்து வேதாகம சங்கத்திலிருந்து ஊழியம் செய்கிறதான நபர்கள் வருவார்கள். வந்திருக்கிற பிரதர் சாம் அன்பரசன் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அவர்கள் முன்பதாக வந்து கிதியோன் ஊழியத்தின் மூலியமாய் தேவன் செய்கிற அதிசயமான காரியங்களை அவர் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். நம்ம எல்லார் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். அவர்கள் சாட்சிகளை கூறுவார்கள். கடைசி முடிவிலே நமக்காக இன்னொரு காணிக்கை அவர்களுக்காக எடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் மறுமரட்சியருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சேலம் கிதியோன் நார்த் கேம்ப் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவா? இயேசு ஒரு மந்திரவாதி தானே, அவரை போய் கடவுள்னு சொல்கிறீங்க. இயேசு ஒரு அற்புதம் செய்கிற ஒரு ஏதோ ஒரு குணப்படுத்துகிற ஒரு வைத்தியர் தானே, அவரை போய் ஒரு கடவுள்னு சொல்கிறீங்களே, போங்க போங்க அப்படின்னு சொல்லி தன்னிடம் இயேசுவை பற்றி சொன்ன ஒரு நபரிடம் பிந்து என்கிற அந்த பிராமண பெண் சொன்னார். இவர் யார் என்று கேட்டால், இவர் ஒரு பிராமண 8 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் ஒரு மகளாக பிறந்தார். தன்னுடைய 12ஆம் வகுப்பு படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு கல்லூரிக்கு கோவிலில் உள்ள ஒரு கல்லூரிக்கு சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் அவருடைய நாத்திக கொள்கையிலும் மற்றும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளிலும் மற்றும் நெப்போலியன் போன்ற தன்னம்பிக்கை கொண்ட நபர்களுடைய கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கடவுள் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கையே இருந்தது. இப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விரக்தியை உணர்ந்தார்கள். கூட கல்லூரிக்கு சென்று விடுதியில் படிக்கும்பொழுது அவர்களுக்கு எந்த விதமான நண்பர்களும் இல்லை. அதனால் அவர்களுடைய குணத்தினால் அவர்கள் ஒரு சுயநலமான எண்ணம் கொண்டிருந்தபடினாலே அவர்களோடு கூட யாருமே கூட பழகவில்லை. இதனால் ஒரு விரக்தி, ஒரு வெறுமை அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தது. இதனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் சொல்லி யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய குடும்பம் பார்த்தால் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். அவருடைய அப்பா ஒரு கணக்காளராக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவங்களோட அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். எனவே குடும்ப சூழ்நிலை, இவர்கள் படித்து ஒரு வேலைக்கு வந்து தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைமையினாலே அதை யோசித்து அந்த எண்ணத்தை கைவிட்டார்கள். இப்படியே அவருடைய தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் எல்லாரும் விடுமுறையில் வெளியில் தங்களுடைய ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். இவர்கள் அந்த அறைகளை தனியாக இருக்கும் பொழுது மீண்டும் அந்த தனிமை உணர்வு அவர்களை வாட்ட ஆரம்பித்தது. விரக்தியினாலே என்ன செய்வதென்று தெரியாமல் புத்தகங்களையாவது படிப்போம் என்று சொல்லி இந்து மத பகவத்கீதையை எடுத்து படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பிக்கும் பொழுது படிக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு எந்த விதமான மாறுதல் ஏற்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் வெறுமையே காணப்பட்டது. நீ செய்வதை திரும்ப உறுதியாக செய் என்கிற வார்த்தை மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் என்ன? தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எனவே அவர்கள் உள்ளத்தில் ஒரு வெறுமைதான் வந்தது, சமாதானம் இல்லை. சரி, மற்ற மதங்களின் புஸ்தகத்தையாவது நாம் படிப்போம்னு சொல்லி அவர்கள் தேடி பார்க்கும் பொழுது அவருடைய கூட படிக்கிற தோழியினுடைய புதிய ஏற்பாடு அவர்களுடைய கண்களில் பட்டது. அதை எப்படி வாசிப்பது என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். ஏனென்று சொன்னால் நாம் முதல் கூறினது போல் அவர்கள் இயேசுவை ஒரு மந்திரவாதியாகவும் ஒரு சாதாரண மனிதராகவுமே நினைத்திருந்தார்கள். இதனால் அவர்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் தவறான புரிதல் கொண்டிருந்தபடினால் அவர்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக அந்த புதிய ஏற்பாடை இப்படிப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து வாசிக்க நேர்ந்தது. வேண்டா வெறுப்பாக தான் வாசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பகுதியில் வாசிக்கும்போது அவர்கள் கண்களில் பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம்.
இதில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். தான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காக ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கிறோம், ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் இருக்கிறோன்னு சொல்லி தன்னுடைய காரியங்களும் அதில் வருகிறதை அறிந்து தொடர்ந்து இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து வாசிக்க ஆரம்பித்தார்கள். மத்தேயு அதிகாரத்தை வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு கூறிய அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் இருதயம் நொறுங்குண்டது. இயேசு தன்னை பின்பற்றும்படி அழைப்பதாக அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாக உணர்த்தப்பட்டாங்க. தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நாளிலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கிட்டாங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லி உங்களையும் ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இன்று நீங்கள் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். அதன் முதல் கொண்டு அவர்கள் அநேக கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு சென்று இன்னும் ஆண்டவரை அறிய ஆரம்பித்தார்கள். இதனை அவர்கள் அப்பா அறிந்து கொண்டார். அறிந்த உடனே அவருக்கு கோபம் வந்தது. இனிமேல் நீ கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டாம், விருது சென்று படிக்க வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு, கிறிஸ்தவ கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் நீ கல்லூரிக்கு செல்லலாம், இல்லை என்று சொன்னால் வீட்டிலேயே இருன்னு சொல்லிவிட்டார்கள். இவர்கள் யோசித்த பொழுது, சரி விடுதிக்கு சென்று இனியாவது வேத வசனங்களை மற்றும் ஜெபிப்பதிலும் நேரத்தை செலவிடலாம், நம்ம கூட்டங்களுக்கு செல்வதான பிரச்சனைன்னு சொல்லி அவர்கள் சரி என்று சொல்லி அவர்கள் தகப்பனாருக்கு சம்மதம் தெரிவித்து கல்லூரிக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் அந்த வேதாகம வசனங்களை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் நேரத்தை செலவிட்டார்கள். இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் முன்னேறி கொண்டு அவர் சென்றால் அவள் அப்பாவுக்கு அது தெரியாது. ஒரு நாள் திடீரென்று அவங்க அப்பா வியாதிப்பட்டாங்க. வியாதிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது இந்த வியாதிக்கு காரணம் இவர்கள் தான் சொல்லி அவர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் குற்றச்சாட்டை தொடங்கினார். ஏன்னா இயேசுவை அவர்கள் வணங்கினதுனாலே இந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்லி அவரிடத்தில் அவரை ஒரு சாபமாக நினைத்தார்கள். இப்படியாகி நாட்கள் போய்கொண்டது. தன்னுடைய கல்லூரி படிப்பை இதன் வாயிலாக முடித்தார். கல்லூரி படி எம்டெக் முடித்து திருமணத்திற்கு அவள் அப்பா ஆதாயத்தை படித்து கொண்டிருந்தார். ஒரு இந்து கணவர், இந்து மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது தான் ஒரு கிறிஸ்தவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லி உறுதியாக அவரிடத்திலும் கூறினதால் அவர்கள் அப்பா இன்னும் கோபப்பட்டு கொண்டிருந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த அவர்களுக்கு திடீரென்று ஒரு தோழியின் மூலியமாக ஒரு கல்லூரியில் பேராசிரியர் பணிக்கு காலியிடம் உள்ளது என்று சொல்லி கேள்விப்பட்டு அதற்கு விண்ணப்பித்தார்கள். ஆண்டவர் கிருபையினாலே அந்த வேலை அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. வேலை கிடைத்து நல்ல ஒரு அவர்களுடைய அந்த கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் அவருடைய மனைவி மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ கணவரை அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்தார். அவர் திருமணம் நல்ல முறையில் நடந்தது. இன்று அவருக்கு 3 குழந்தைகள். நல்ல மகிழ்ச்சியோடு கூட கொச்சியில் உள்ள ஒரு மகாத்மா காந்தி என்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் அவள் பேராசிரியராக பணிபுரிந்து ஆசீர்வாதமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை சாபமாக இருந்த வாழ்க்கையை மாற்றினது, ஆண்டவருக்குள்ளாய் நடத்தினது கிதியோனர்களால் வழங்கப்பட்ட, யாரோ ஒருவரால் வழங்கப்பட்ட இந்த புதிய ஏற்பாடு தான். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான காரியங்களை தான் இந்த இந்த காரியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த ஊழியமானது ஏசாயா 55:10 மற்றும் 11வது வசனத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. நம்ம வாசிப்போம். ஏசாயா 55:10 மற்றும் 11வது வசனம். இறங்கி திரும்பாமல் பூமியை நனைத்து செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இந்த 2 வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஊழியம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மற்றும் ஒரு சாட்சியை நம்ம பார்ப்போம். மணிமாறன் என்கிற ஒரு நபர்
பவானியைச் சேர்ந்தவர். அவரும் ஒரு ஆச்சாரமான ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பமானது கோயில் தர்மகர்த்தா பணியில் ஈடுபடுகிற ஆ, ஒரு குடும்பம். அந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள். அதனால் ஆச்சாரமான இந்து குடும்பங்களில் அவர்கள் கொள்கையில் அநேக கோயில்களுக்கு சென்று அவர்கள் கடவுளை ஆராதனை செய்து வந்தார்கள். இப்படி ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இந்து கடவுள்களெல்லாம் வணங்கியும் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை எதுவுமே மாறவில்லை. இன்னும் அநேக கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்தது. அந்த கஷ்டங்களுக்கு நேராக அவர்கள் கடந்து போக ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த கொள்கையிலே தீவிரமாகவே இருந்தார்கள். முடிகளை காணிக்கை செலுத்துவது, இன்னும் அநேக கோயில்கள் சென்று தரிசிப்பதுன்னு சொல்லி தொடர்ந்து அந்த இந்து கோயில்களுக்கு அந்த அந்த காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவருடைய கஷ்டங்கள் ஒருபோதும் மாறவில்லை. அவருடைய துன்பம் மேன்மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் அவருக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கிதியோனியர்களால் வழங்கப்பட்ட ஒரு வேதாகமம், பள்ளியில் ஸ்கூலில் கொடுத்திருந்த வேதாகமத்தை வாங்கி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்தில் வைத்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய தகப்பனார் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார்கள். வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை அவர்கள் அடைந்தார்கள். எத்தனையோ கோயில்களுக்கு போய் சென்று அடையாத சமாதானம் இந்த வேதத்தை வாசிக்கும்போது கிடைக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் தொடர்ந்து அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். இதை பார்த்து அவருடைய மணிமாறன் அவருடைய அம்மாவிடம் கேட்கும் பொழுது, அப்பா எதற்காக இந்த வேதாகமத்தை வாசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் வருகிறது. இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் ஒருவர் ஏற்றுக்கொண்டது போல அவர் உள்ளத்தில் உணர்கிறான்னு சொல்லி சொன்ன பொழுது, அவரும் மணிமாறனும் தொடர்ந்து அந்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு முறையல்ல 15 முறை அந்த வேதாகமத்தை வாசித்தார்கள். திரும்ப திரும்ப அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் அவர்களை அதிகமாய் தொட்டது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படுங்கிற வசனத்தை அவர்கள் திரும்ப திரும்ப அந்த வசனம் அவர்களோட பேச ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, திரும்ப அந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் பேசுவதை அவர் உணர்ந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் சொல்லி அறிக்கையிட்டு, நான் இனி இந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்பதை அந்த வசனத்தின் மூலமாக அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் தன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டார். எனவே தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு மிஷனரி ஊழியத்தில் தன்னை இணைத்து கொண்டார். எஃப்எம்பிபி என்ற மிஷனரி தளத்தில் அவர்கள் முழு நேர ஊழியராக பணியாற்றி, இது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அதில் பணியாற்றி கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிறார். அநேக இடங்களில் சென்று இந்த கிதியோன்களால் வழங்கப்பட்ட இந்த வேதாகமமே என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி அநேகருக்கு சுவிசேஷத்தையும் அறிவித்து வருகிறார். அநேக ஆலயங்களை சென்று ஸ்தாபித்து வருகிறார். இப்படிப்பட்டதான காரியங்களை தான் இந்த ஊழியமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஊழியத்தில் என்ன செய்கிறோம் என்று சொல்லி பார்த்தால், கிதியோனியர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் இதில் அங்கத்தினர்களாக உள்ளார்கள். ஆண்களை பார்த்தால் ஆண்களை கிதியோனியர்கள் என்றும் பெண்களை ஆக்சிலரிகள் என்றும் நாங்கள் அழைக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான வேதாகமங்களை நாங்கள் ஸ்கூல், காலேஜஸ் மற்றும் கல்வி நிறுவனங்களில் சென்று அவருடைய அனுமதி பெற்று நாங்கள் அதை விநியோகிக்கிறோம். அவர்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் அதை விநியோகிப்பதில்லை. அவர்கள் அனுமதி மறுப்பார் என்று சொன்னால் நாங்கள் வெளியில் நின்று விநியோகிக்கிறோம். மற்றும் இதே போல் இது நீல நிறம், இதே போல் ப்ரௌன் நிற வேதாகமங்களை ஹோட்டல்ஸ் மற்றும் தங்கும் விடுதிகள் போன்ற இடங்களுக்கு சென்று அவர்கள் அனுமதி பெற்று நாங்கள் அந்த இடத்துல அந்த வேதாகமங்களை விநியோகிக்கிறோம். வெள்ளை நிற வேதாகமங்களை நாங்கள் மருத்துவமனைகள் மற்றும் செவிலியர் பயிற்சி பள்ளிகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் சென்று அவர்களுக்கென்று விநியோகித்து வருகிறோம். இப்படியாய் பல வேதாகமங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இது முக்கிய நோக்கம்
எப்படியாவது ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிற உயரிய நோக்கத்தினால தான் இந்த ஊழியமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு வேதாகமம் அச்சடிக்கப்படுவதற்கு சுமார் 40 ரூபாய் செலவாகிறது. அது ஒரு தோராயமான மதிப்பு தான், அதற்கு மேலே செலவாகிறது. ஆனாலும் ஒரு தோராயமான மதிப்பு நம்ம இடத்துல அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். ஒரு வேதாகமத்தின் விலை 40 ரூபாய். நீங்கள் 5 அல்லது 10 அல்லது 20 ஆண்டவர் உங்களுக்கு மனதில் ஏவுகிறபடி நீங்கள் அந்த உதாரணமான காணிக்கையை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகவும் அவசியம். அநேக இடங்களுக்கு எங்கள் ஊழியர்கள் சென்று இந்த வேதாகமத்தை விநியோகிக்கிறார்கள். அநேக இடங்களில் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஜெபத்தின் மூலமாய் அதை மேற்கொண்டு அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். எனவே உங்களுடைய ஜெபம் இந்த ஊழியத்திற்கு மிக மிக அவசியம். என்னென்னு சொன்னால் ஆத்தும அறுவடைக்காக இந்த ஊழியம் தொடர்ந்து பயன்பட்டு வருகிறது. சுமார் 2 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இப்பொழுது 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலே நடைபெற்று வருகிறது. சுமார் 107 மொழிகளிலே உலகம் முழுவதும் இந்த வேதாகமங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மாத்திரம் 24 மொழிகளிலே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 15 கோடி வேதாகமங்கள் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மிதியோன்களில் மொத்தம் இந்த உலகம் முழுவதும் 1,62,200 பேர் இந்த ஊழியத்தில் தங்களை பங்காளர்களாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே 22,000 கிதியோனர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த ஊழியத்திற்கு நீங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கும்படி உங்களை நாங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 9:10 படி உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் நிச்சயமாய் விளைக்கச் செய்வார் என்கிற அந்த ஆசீர்வாதம் வசனத்தோடு இந்த கிதியோனுடைய ஊழியத்தை குறித்ததான என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை குறைவற்றது. முடிச்சு தானே இருக்கிறீங்க, நல்ல சத்தமாக ஆமேன்னு சொல்லாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. ஏறக்குறைய 15 கோடி வேதாகமங்களே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே யாருக்குமே சந்தோஷமே இல்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அதன்படி வாழ்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி அதற்காக ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த நாளில் ஒரு குழந்தை பிரதிஷ்டையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபையில் இருக்கிற முதல் வட்டாரத்தில் இருக்கிற பிரதர் சிம்சன், சிஸ்டர் ரேச்சல் அவர்களுக்கு கர்த்தர் அருமையான ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே அவர்கள் அதை அர்ப்பணிக்கும்படியாக அவர்கள் முன்னாடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பு 2 பேரும் ஒரே பக்கம், இப்படி என் பக்கம் நான் அந்த பக்கம் இருக்கிறோம். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் சபையார் எல்லாரும் நாம் எல்லாரும் முன்மாதிரியாக இந்த குழந்தைக்கு வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த குழந்தைக்கு முன்மாதிரியாய் வாழ ஜெபிக்க நீங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான இந்த கிஃப்டை அவர்கள் நல்லபடியாக ஆண்டவருக்காக வளர்த்த கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் தேவன் இந்த அருமையான குடும்பத்திற்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி இந்த குழந்தைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த அப்பா அம்மாக்காக, பிள்ளைக்காக எல்லாரும் சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் வாய்களை திறந்து நாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண் குழந்தைக்காய் நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின்படி இவர்களை ஆண்டவர் பெருக செய்திருக்கிறீர். அதற்காய் நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழந்தையை உம்முடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சாம் ஆரோன் ஜோயல் என்று நான் பெயரிட்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆரோனை போல, யோவேலை போல உமக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு குழந்தையாய் ஆண்டவரே இந்த குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியாருடைய கரம் இந்த குழந்தையின் மேல்
நீட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் இந்த குழந்தை உமக்குள்ளே வளர்ந்து அப்பா சமுதாயத்திற்கும் சபைக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு மகனாய் மாற கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன் ஆமீன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரன் ஜோயல், தமிழில் ஆரோன், யோவேல், இங்கிலீஷில் ஆரன் ஜோயல் என்ற ஒரு நல்ல பெயரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் குயிஸ்க்கு வர ரோமர் முழுவதையும் நாம் படிக்க போகிறோம். ரோமரில் 16 அதிகாரத்தையும் புதன்கிழமை சாயங்காலம் 7 மணிலிருந்து வந்து படிக்கிறோம். அதனால் படிக்க தெரியாதவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் வந்து கேட்கலாம். எழுத படிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் வந்து படிக்கலாம். 16 அதிகாரத்தையும் அந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஆமீன். ஆண்டுடைய வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. இங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க. எதுக்கு அந்த ஜன்னல் திறந்து மூடி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை ஓப்பன் பண்ணலாம் விண்டோவை, ஏசி போடல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் இந்த பைபிள் குயிஸில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ அவங்க எல்லாரும் என்ன படிக்கணும்? பழைய ஏற்பாட்டில் என்ன படிக்கணும்? ஏசாயா, புதிய ஏற்பாட்டில் ரோமர். இது கேம்பஸ் க்ரூசைடில் மூலியமாக இந்த பைபிள் குயிஸ் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றையோட கடைசி டேட். தயவுசெய்து நீங்கள் யாரும் நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சபை நிலத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலைகளை நடக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. அதற்காய் ஜெபிக்க கர்த்தர் இரவுலே ஜாமம் காட்கிறவளை எழுப்பு என்ற வேத வசனத்தின் அடிப்படையிலே நைட்டு ப்ரேயர் நம்ம சர்ச்சில் நடந்திருக்குது. நைட்டு ப்ரேயருக்கு வந்தவங்களாம் ஒரு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் நைட் ப்ரேயருக்கு வந்தேன். நைட்டு வந்து மாதத்தில் ஒரே ஒரு இரவு வந்து ஜெபித்தேன். மிச்சவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில. தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒரு நாள் கூட ஜெபிக்காமல் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களை அர்ப்பணிங்க. முழு இரவும் கிடையாது. ஒரு காலத்தில் 5 மணி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 1:30 மணி வரைக்கும் தான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தயவு செய்து விடாதீங்கள். ஜெபத்துடைய வல்லமையை தயவு செய்து குறைத்து நினைக்க வேண்டாம். நாம் ஜெபிக்கிற இந்த வார்த்தை பரலோகத்தை அசைக்கும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபத்திற்கு பதில் வரும் என்று விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன் ஆமீன். இவ்வளோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம். சவுண்ட் தப்பே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர்னு நல்ல சத்தமாக ஒரு ஆமேன் வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, சபைக்காக சபையை நேசிக்கிறவர்கள், சபைக்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த வாரத்தில் 4 நாள் நம்ம ஜெபிக்கிறதுக்காக ஒவ்வொரு டிவிஷன் வாரியாக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னோம். அந்தந்த டிவிஷனில் வந்து நீங்கள் ஜெபித்திருப்பீங்க. 4 நாள் ஒருவேளை அந்த நாளில் நீங்கள் வர முடியலன்னா வேற ஒரு நாள்லையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? சபைக்காக, சபை கட்டுமான பணிகளுக்காக, சபையை நேசித்து நீங்கள் வந்து ஜெபியுங்கள் என்று உங்களிடத்தில் ஒரு தாழ்மையான ஜெப விண்ணப்பத்தை நான் வைத்தேன். எத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்தீங்க? 4 நாள் ஒரு நாளாக ஜெபத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா? நான் பேசுகிற தமிழ் புரியுதுன்னு நினைக்கிறேன். 4 நாள் சர்ச்சுக்காக லேண்டு கட்டுறதுக்காக ஜோம் பண்ணி அப்படின்னு சொன்னோம். சபையை நேசித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற சர்ச்சு, இந்த சர்ச்சு, இந்த சபையில் நான் ஏதாவது ஒரு பங்கு, எல்லாராலையும் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாராலையும் ஜெபிக்க முடியுமே. ஆமேன். எழுந்து நிற்கிற இவர்களுக்காக இவர்களை ஆசீர்வதித்து ஆவியானவர் ஜெபிக்க உணர்த்தினபடினாலே நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வருகையிலே அருமையான சபையை, மணவாட்டியாகிய சபை நீ எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர் அப்பா. உடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. சபையை நேசித்து, உம்மை நேசித்து நேரம் எடுத்து வந்து ஜெபித்த உடைய அருமையான பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இவங்க செய்கிறதான தொழில், வியாபாரம், உத்தியோகம் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேலும், இவர்கள் சந்ததிகள் மேலும் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை மெய்யாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்கள். காட் bless you. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 38 வாசிக்கிறோம், கர்த்தர் நாம் வாழுகிற இந்த கடைசி நாள் திருச்சபையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் சத்தமாகவே ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரை உயர்த்துறதுக்கு காசு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் குயிஸுக்கெல்லாம் காசு தரீங்க, அல்லேலூயா சொன்ன அப்படி இல்லை. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மணவாட்டி ஆகிய சபையை எடுத்து கொள்ளுவார். ஆண்டவர் அநேக ஓமைகளை ஆண்டவர் சொன்னார். அதில் சொல்லும்போது ஒரு முக்கியமான கடைசி ஓமை என்ன தெரியுமா? ஆண்டவர் வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் ஆண்டவர் இரண்டாய் பிரிப்பார். ஆமென். ஓனாயும் ஆட்டையும் பிரிக்கிறது அது வேற, வெளியில் ரட்சிக்கப்படாதவர்கள். ஆனால் சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லா ஆட்டையும் ஆண்டவர் ரெண்டா பிரிப்பேன்னு சொல்றாரு. என்னது? ஒன்று வெள்ளை ஆடு, இன்னொன்று செம்மறி ஆடு. ஆண்டவருக்கு பிரியமான ஆடு எது தெரியுமா? செம்மறி ஆடு. அந்த இந்த விலங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க பல வித்தியாசங்களை வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் சொல்லுகிறார். செம்மறி ஆடு அது மந்தையாக இருக்கக்கூடியது, அது மேய்ப்பனை சார்ந்து இருக்கக்கூடியது. அதை தான் கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ நீங்கள் வெள்ளாடா சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை செம்மறி ஆடாக இருக்கிறீங்களா? நீங்கள் தான் உங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யார் சபையை நேசிக்கிறாங்களோ அவங்க தான் செம்மறி ஆடு. அல்லேலூயா. ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆண்டவர் காண்பிப்பேன்னு நான் சொல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், போதும் அப்பாடி அப்படின்னு இருக்கிறது இல்லை. கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற இந்த வெள்ளாட்டின் குணங்களை ஆண்டவர் செம்மறியாடாய் மாற்றுவாராக. இருக்கிற யாரும் ரோமரில் வாசிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறதான தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. உங்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு அன்பு இருக்கணும், சபையை குறித்த ஒரு அன்பு இருக்கணும். ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவாரே, எடுத்துக்கொள்ள போகிறார்களே. நீங்கள் அந்த சர்ச்சில் இருக்கிறீங்களா? பில்டிங்குள்ளே இருக்கிறத சொல்லலை, சபைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சபை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆமேன். அதை நேசிக்கிறோன்னு சொன்னால் அதை கிரியையில காண்பிக்கணும். சும்மா நான் சர்ச்சை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறனால ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அந்த ரோமரை நீங்கள் வாசிக்கணும். ரோமரில் ஆண்டவர் நேற்று பேசினார் காலையில். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். திருப்பில் ரோமர் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 2:13 வாசிக்கலாமா? நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. வசனத்தை கேட்குறவங்க, ஏதோ செய்தியை கேட்குறவங்க, ஞாயிற்றுக்கிழமை வழி இல்லை எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு உட்காந்துருக்கிறவங்க, ஐயோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், சும்மா நம்ம மனசாட்சியை திருப்திப்படுத்த ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இருக்குதா, பாஸ்டர் உயிரோடு இருக்கிறாரா அப்படி வந்து பார்த்துட்டு போகிறவங்க அவங்கள இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நம்ம சினிமா பார்க்க முடியாது, சீரியலும் வேணான்றாங்க. என்னதான் பண்ணலாம்? டைம் பாஸ் பண்ணலாமே, செய்தியை போட்டு விடலாம், யூடியூப்பில் ஃப்ரீயாக வருது, வேற எங்கெங்கேயோ வசனம் ஃப்ரீயாக கிடைக்குது, சும்மா போட்டு விட்டு காதில் ஏதோ கேட்டுட்டு அப்புறம் அப்படியே போகிறவங்கள இல்லை. அது நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ரொம்ப ஆவிக்குள்ள ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைத்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் ஆவியானவர் வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு, தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் நீதிமான் மாதிரி தெரியலாம். பிரதர் சிஸ்டர், சர்ச்சுக்கு நீங்கள் நீதிமான காண்பிக்க வேணாம், ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் நீதிமானாய் வாழ வேண்டும். அப்படி விருப்பமாக இருக்கிறவங்க இந்நேரம் ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள். வசனத்தை கேட்கிறவங்கள வசனத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறோம். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு காண்பிக்காத நீங்கள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காண்பிப்பீர்கள்? உங்கள்கிட்ட பணிவாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சொன்னேன். சர்ச்சுக்காக வந்து 4 நாள் இருக்குது, ஜோம் பண்ணுங்க. 4 நாள் ஒரு மனுஷன் பிஸியாக இருப்பாங்களா தெரியல.
2 நேரமும் சர்ச்சில் ஜெபம் நடந்துச்சு. 4 நாளும் கூட காலையில் 5:30க்கும் நடந்துச்சு, சாயங்காலமும் நடந்துச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையுடைய நிலைமை என்ன தெரியுமா? வர்றது போகிறது. சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது இல்லை. ஏதோ வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி எத்தனை பேர் செய்ய ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் சொல்றார், நீங்க தான் நீதிமானாக மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிள் வசனம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவர்கள் நீதிமானாக்கப்படுவார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். ஆமென். அதை மறந்து போக வேண்டாம். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஜெபிக்கிறவன் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெபம் என்ன தெரியுமா அடையாளம்? ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, உம்முடைய பலன் எனக்கு தேவை. நான் என் பலத்தில் வாழ முடியாது, உங்கள் பலன் எனக்கு தேவைன்னு கேட்கறதான் ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஜெபம் முக்கியமானது? ஆமென். அப்போ ஜெபத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு பெண்கள் ஐக்கியம் இருக்கா? பெண்கள் கண்டிப்பாக அங்கே வந்துடணும். வேறு எந்த வேலையும் சொல்லவே கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல லீவ் போட்டால், நிறைய பேர் லீவ் போடாமல் வேலைக்கு போவாங்க. எதுக்கு தெரியுமா? லீவ் போட்டால் என்ன பிடிச்சிருவாங்க? சம்பளம் பிடிச்சிருவாங்க. காசுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். ஒருவேளை சர்ச்சுக்கு நீங்கள் வராதனால உங்கள் ஆசீர்வாதம்லாம் கட்டாவது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு வேதம் சொல்லுது கிளியராக. ஆண்டவர் சொல்கிறார், எபிரேயரில் வாசிக்கிறோம், எபேசியரில் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமையை விட்டுறாங்கன்னு பைபிள் சொல்லலை. சபை கூடி வருதலை சிலர், இன்னைக்கு பவுல் இருந்து அப்படி எழுதியிருப்பாரு, சபை கூடி வருவதை பலர் விட்டு விடுற மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க. ஆமென். ஒரு வாரத்தில் 4 நாள் ஜெபம் நடந்திருக்கு, வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் நடந்திருக்கு, சனிக்கிழமை உபவாசம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி நம்ம நீதிமான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, நீங்கள் நீதிமான்களே அல்ல. அந்த துன்மார்க்கத்தை நீங்கள் மனம் திரும்பணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் குடிக்கிறது இல்லையே, யாரையும் கொலை பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு அறியாத எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் குடிக்காமல் இருக்கிறாங்க. இயேசு அறியாத எத்தனையோ பேர் கொலை செய்யாதவங்க இருக்கிறாங்க, பொய் சொல்லாதவங்க இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சுய கிரியினால் நீதிமான்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஏன் பலன் இல்லை, கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார். என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எனக்கு புரியாமல் இருக்கலாம். என் வாழ்க்கையில் நிறைய காரியம், அநேக காரியங்கள் எனக்கு கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில தான் தாவீது இப்படி பேசுகிறார். சங்கீதம் 13ஆம் சங்கீதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். தாவீது ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் ஆண்டவரே? என் இருதயத்திலே சஞ்சலத்தையும் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என்னை என்மேல் தன்னை உயர்த்துவான்? தாவீது ஆண்டவரை உயர்த்துகிற துதிக்கிற மனிதன் தான். ஆனால் கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, விரும்பாத பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும்? சில நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற சூழ்நிலை வருதா? ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கலாமா? மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுவதில் ஒரு தவறும் இல்லை. எத்தனையோ இடத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படி பேசுகிறார், கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேருகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆண்டவரே, நான் கடினமான சூழ்நிலை இருக்குதுப்பா, ஏன் மறைஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது, நமக்கு புரியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் ஓடி வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். நொறுங்குண்ட இருதயத்தோடு செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தேவன்.
நீங்க மனிதரிடத்துல போய் பேசுறீங்க, மற்றவங்களிடத்துல பேசுறீங்க, யார் யார்கிட்டயோ பேசுறீங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு விசையாய் தட்டி எழுப்புகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். இங்கே ஜெபத்திலே கேள்வி கேட்கிறார். இது அவிசுவாசமான கேள்வி அல்ல. ஏதோ ஏன் ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா அப்படி கேள்வி இல்லை. தாவீது ஆண்டவரை விசுவாசித்து கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்க மனசுல கேள்வி வருது, அதை இருதயத்தில் அப்படியே வாயில சொல்றான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஏன் என்னிடத்தில் நீர் இப்படி நடந்து கொள்ளுகிறீர், கர்த்தாவை ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று கேட்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நாம் கேள்வி கேட்டாலும், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் விளக்கி சொன்னாலும் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இந்த இக்கரையிலே நாம் இந்த பூமியிலே, இந்த விழுந்து போன பூமியிலே எல்லா காரியமும் நேர்த்தியாய் நடக்காது. துன்மார்க்கர் செழித்திருப்பான், ஆண்டவரை விரும்பாதவன் பாவம் செய்கிறவன் செழித்திருக்கலாம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது, துன்மார்க்கருடைய செல்வ செழிப்பை பார்க்கிலும் தவறான வழியிலே பணத்தை சம்பாதித்து மனசாட்சி இல்லாமல் பல காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள். ஆனால் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதை தான் இங்கே 1 கொரிந்தியரில் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். பவுல் அடிகளை கொண்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து பேசினாலும் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13:12 நாம் இப்படி வாசிக்கிறோம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்க்க போகிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்க இப்படி இல்லப்பா, அல்லேலூயா. இப்ப எப்படி பார்க்கிறோம்? நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அநேக காரியங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய சித்தம். அதாவது ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செயல்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் செயல்படட்டும். அது நமக்குள்ளே பரிபூர்ணமாய் செயல்பட்டாலும் இந்த பாவத்தில் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் எல்லாம் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி செயல்படுவதல்ல. ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல நடக்கல. அதனால துன்மார்க்கர் செழிக்கிறதை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இக்கரையில் நமக்கு புரியாதவைகள் அக்கரையில் அன்று ஆண்டவரோடு போய் சேரும்போது, பரலோகத்தில் நம்முடைய கால்களை வைக்கும் போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே கண்ணீரும் இல்லை, அழுகையும் இல்லை, பற்கடிப்பில்லை, அங்கே மகிழ்ச்சி, நித்திய ஆனந்தம், நித்திய சந்தோஷம், பசி இல்லை, பட்டினியிலே என்கிறதான ஒரு நித்திய ராஜாவின் நகரத்தில் நாம் வாழப் போகிறோம். அங்கு இருக்கும்போது அவருடைய கண்களில், ஆண்டவருடைய கண்களில் நாம் பார்த்து நாம் ஒன்றை சொல்ல போகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, சில காரியங்கள் எனக்கு புரியாதது, என்னுடைய வாழ்க்கையில் இது ஏன் நடக்கிறது என்று கொஞ்சம் கூட ஐ டோன்ட் ஹேவ் எனி க்ளூ, ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியாமல் இருக்கு. ஆனால் ஒன்று புரியுது, ஆண்டவருடைய அக்கறையில் பரலோகத்தில் போய் சேர்க்கும் போது, ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறும் போது இவைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் 817ஆம் பக்கம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதி, எல்லாரும் வாசிக்கலாமா? நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சியமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்து கொள்ளும், கன்று குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும்.
என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் அது நிறைக்கப்பட போகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் போதுமானவர். அவருடைய கரம் இவைகளை செய்யும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் கட்டுக்கதை அல்ல. ஏசாயா 38 வாசிக்கிறோம். எல்லா உலக பாலிடிக்ஸ், உலகம் எந்த நாடு எப்படி வரும், எந்த நாடு சர்வதிகாரமாய் மாறும், எந்த நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும் என்பதையெல்லாம் என் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வேதத்தில் எழுத முடியும் என்று சொன்னார். அவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு பரிபூர்ணமான ஒரு பெர்ஃபெக்ட் உலகத்தில் நாம் வாழ போகிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கரடி புல்லை தின்னும், மாடோடு சேர்ந்து மேயும், அதோட ஒரு சின்ன குழந்தை இது எல்லாத்தையும் மேய்க்கும். பால் மறந்த குழந்தை இதோட விளையாடுமா, கட்டுவிரியன் பாம்போடு இது விளையாடும். கேட்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சிங்கம் வந்தால் அந்த சிங்கத்தை அப்படி நாய்க்குட்டி மாதிரி நம்ம தடவி கொடுக்கலாம். இன்னைக்கு ஷார்ஜாவில், துபாயில் அங்கே இருக்கிறவன் தான் சிங்கத்தை வச்சு தடவி கொடுக்குறான். அது ஒரு சிங்கத்தை தான் அவன் தடவி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது எல்லா காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களைப் போல் மாறிவிடும். அல்லேலூயா. தீங்கு செய்வார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நம்ம சமாதானமாய் தூங்க முடியும். சாலமோனின் நாட்களில் சமாதானம் இருந்ததே, அதைவிட இந்த ராஜாதி ராஜா அரசாளும் பொழுது எல்லா இடத்திலும் ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ், எல்லா இடத்திலும் சமாதானம் நிலைத்திருக்கும். ஆமேன். அதோடு எனக்கு அது எல்லாத்தை விட ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? பூமி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. ஆமேன். இதை வாசிச்சிங்களா? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்படின்னா அந்த அறிவை எங்கே தேடணும் தெரியுமா? ஆண்டவரை பற்றி எங்கே தெரியலாம் தெரியுமா? இந்த வேதாகமத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய கிருபை வரங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஒன்றை நாம் இந்த கேள்வி கேட்கும்போது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அநேக சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் ஒன்றை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தகப்பன் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் தீமை செய்யாத தேவன். சத்தமா இன்னும் கொஞ்சம் விசுவாசிக்கிறவங்க இப்படி இல்லை, ஆண்டவர் தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ரோமர் 8:28 சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் மாத்திரம்தான் என் வாழ்க்கையை அனுமதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தீமையை ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவா நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் சில வியாதிகள், சில போராட்டங்கள் வந்தனால தானே நீங்கள் இந்த சர்வ வல்ல ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அதை நன்மைக்கு ஏதா மாற்றின ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் கையில் வைத்திருக்கிறவர். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். சில நேரத்தில் நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய குழந்தைங்களுக்கு புரியாது. அப்பா அம்மா கொண்டு போய் பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் விடுறப்ப, ஏன் நம்ம அப்பா அம்மா நம்மளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க, அங்கே வாத்தியார் நமக்கு டெஸ்ட்டு வைக்கிறாரு, அடிக்கிறாருன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஏன் தான் இந்த அப்பா அம்மா மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கிறது இல்லையே அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா எப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, போய் ஸ்கூலில் விடுறாங்க, அங்கே எக்ஸாம். அப்போ நான் படிக்கிறப்ப பெரம்பு வச்சு அடிக்கவும் செய்வாங்க. ஐயோ, அங்கே நம்மளை வீட்லேயும் அடிக்கிறாங்க, இங்கேயும் அடிக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? அப்படிலாம் நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் காலம் வரும்போது அப்பா அம்மா எனக்கு நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, நன்மையானதாக செய்கிறாங்க. நம்ம சொல்கிறோமே, நம்ம பரம தகப்பன் நமக்கு தீமை செய்வாரா? தீமையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பாரா? ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாளும் தீமை செய்யவே விட மாட்டார்.
தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். இந்த ஒரு பெரிய ட்ரெயினில் போகும்போது, இங்கேருந்து ஊட்டிக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா பல மலைகளை குடைந்து அந்த குகையை வச்சுருக்குறாங்க. அந்த ட்ரெயினில் போகிறப்ப யாராவது ஐயோ நிறுத்துங்க, குகை இருக்குது, அந்த குகைக்கு மேலே ஒரு பெரிய மலை இருக்குது, அது எப்போ வேணால் அந்த குகைக்குள்ளே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி யாரும் இறங்கி நடந்து போகிறதில்லை. ஒரு மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை நம்பி பத்திரமா உட்காந்து இந்த குகைக்கு அந்த பக்கம் அந்த ட்ரெயின் போயிடும் நம்புகிறோமே, அந்த அளவுக்கு அது ஆண்டவரை நம்பணுமா வேணாமா? மனுஷன் கண்டுபிடிச்ச கூகுள் மேப்பை பார்த்து எத்தனை பேர் நம்பி அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போகிறோமே. சர்வ வல்லவர் ஒரு மேப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஏன் கொஞ்சம் நம்பக்கூடாது? ஆண்டவருடைய சித்தம் இதில் எழுதியிருக்கிறதே, இதை ஏன் கண்களை திறந்து இதை ஏன் வாசிக்காமல் இருக்கிறோம்? ஏன் இந்த வேத புஸ்தகம் வீட்டில் இருந்தும் திறக்கப்படாமல் இருக்கிறது? பிரச்சனை போராட்டம் வரும்போது எங்கே ஓடலாம் எங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை சரியாக எழுதி வைத்திருக்கிறவர். நீங்கள் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, கர்த்தர் உங்களை நேர்த்தியாக ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. அவருடைய திட்டத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவருடைய ஊழியக்காரர் இந்த நைட் ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு பேசினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா வெளிப்படுத்தினாரு? ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி தெரியுமா அழைக்கிறாரு? சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு. நைட்டு ஜெபத்துக்கு வராத உங்களை பார்த்து நானே சிநேகிதன்னு கூப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இந்த 4 நாள் ஜெபத்துக்கு வராத உங்களை பார்த்து நானே சிநேகிதன்னு கூப்பிட மாட்டேன். ஆண்டவர் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். கிருபை உள்ள ஆண்டவர். அதனால தான் பாஸ்டர் நாங்கள் ஜெபத்துக்கே வர்றதில்லை. எப்படியும் ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம். வேதம் சொல்லுது, அறிந்து செய்கிறவனுக்கு 1-2 அடி இல்லை, அநேக அடின்னு இருக்குது. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் இது கர்த்தருடைய வசனம் தான். நான் என் சுயமாய் பேசவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்களோ கையை அதை பற்றிலாம் நான் கவலைப்படுற ஆளே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் யாருக்கோ யூடியூப்பில் பேசுகிறாரு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் மட்டும் ஆமேன்னு சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களே. ஆண்டவரை தேட ஆரம்பிங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே நீங்கள் அலைய வேண்டாம். நிறைய பேர் கேள்வி கேட்குறான், தாவீதே கேள்வி கேட்க, நம்மளும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு டீம் இறங்கி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? ஆதியாகமம் 1க்கு அப்புறம் என்ன வந்துச்சு, 2வது வசனத்துக்கு நடுவில் என்ன இருந்துச்சு, எத்தனை நாள் இருந்துச்சு, ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு யார் ஒய்ஃப் இருந்தா, அவங்களுக்கு யார் மாமியார் யார் இருந்தா, இந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை எதுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறீங்க? 300 குரூப் 300 பக்கம் அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க, பைபிளையே கேள்வி கேட்குறாங்க. இதில் ஹீப்ரூவில் எப்படி இருக்குது, கிரீக்கில் எப்படி வரலையே? ஆண்டவர் கிரீக்கும் ஹீப்ருவும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு தமிழ் பைபிளை கொடுத்துருந்தா அதில் நீங்கள் முதல்ல கீழ்படிங்க. அல்லேலூயா. உங்கள் குழந்தைங்க கிட்ட போய் நீங்கள் யாரும் கிரீக்கில் பேச மாட்டீங்களே, புரியாத பாஷையில் நீங்களே பேச மாட்டீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு புரியாத பாஷையில் ஏன் நீ கீழ்படியிலன்னு ஆண்டவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கேட்க மாட்டார். இந்த தமிழ் பைபிளை கொடுத்தனே, இந்த பைபிள் பிரகாரம் நீ வாழ்ந்தியன்னா ஆண்டவர் கேட்பார். ஆமேன். நம்மை நாமே நிதானித்து சொல்லுங்க, வசனத்தை தானே சொல்றேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் ஒரு நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பரிசுத்தமாக நான் வாழ்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து, எனக்கு அதான் சொல்கிறேன், என்னுடைய வாஞ்சை இல்லைன்னா தெரியுமா, பெரிய யூடியூப்பில் பெரிய ஆளாகணும் அப்படிலாம் இல்லை. நான் போய் பரலோகத்தில் கதவு முன்னாடி நின்று ஆண்டவர் சொல்லணும், உன்னுடைய மனசாட்சி ஒவ்வொரு நாளும் நீ உன்னை நீயே சரியாக நியாயம் தீர்த்தனால உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் நீ பிரவேசின்னு. ஏதோ நம்ம ஷாப்பிங் மாலில் போனால் எப்படி கதவு சென்சார் ஆட்டோமேட்டிக்காக திறக்குதோ அப்படி எனக்காக பரலோகத்தின் கதவுகள் திறக்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். பெரியமானவர்களே, அதை இதை கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கறது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் 1-2 கேள்வி வரலாம். சில பேருக்கு வாழ்க்கையே கேள்வி தான். ஏன் ஆண்டவர் இந்த ஒய்ஃபு, ஏன் ஆண்டவர் இந்த கணவர், ஏன் சர்ச்சைக்கு வந்தாலும் எதுக்கு ஆண்டவரே இங்கே மட்டும் சிவப்பு சேரு, இங்கே மட்டும் ஒயிட்டு சேரு, பாஸ்டர் ஒயிட்டு சட்டை போட்டிருக்காரு நல்லது, ஆனால் கையில் பிடிச்சிக்க மைக்கை பார்த்தீங்களா பிரதர், கருப்பாக இருக்குது, அவருடைய மனசு கருப்போ என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு
பிரியமானவர்களே, இங்கே தாவீது என்ன சொல்கிறான்? அவன் கேள்வியோடு ஆரம்பித்தாலும் தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு? 13 அதிகாரத்தில் என் தேவனாகிய கர்த்தர், 3ஆம் வசனம், 2 வசனம் தான் கேள்வி, ஆனால் 3 என் தேவனாகிய கர்த்தர் நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. அநேகருடைய கண்ணு தெளிவாகணும். ஒன்று தூக்கத்திலேருந்து தெளிவாகணும், ஒன்று ஆவிக்குரிய தூக்கத்திலேருந்து நீங்கள் தெளிவாகும். என் கண்ணை தெளிவாக்குங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? கண்ணு தெளிவாக இருந்தால் தெளிவானதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆவியானவர் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். பைபிளை நியூஸ் பேப்பர் மாதிரில வெளிப்பாடோடு வாசிக்கணும். அல்லேலூயா. வெளிப்பாடு. ஆண்டவர் என் கண்களை தெளிவாக்கும், அவனை மேற்கொண்டேன் என்று என் பிசாசு சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்ரு களி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். 5வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் என் பேங்க் பேலன்ஸ் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், என் படிப்பு மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், என் வேலை மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், எங்கள் அப்பா தொழிலை நான் செய்கிறேன், என் தொழில் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ல. தாவீது அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். என்ன நம்பிக்கை? என் தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, யார் தாழ்மையா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகட்டும். அந்த கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என் பலத்தை நான் நம்பல, உங்க கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். கிருபையை நம்புறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அப்படியே ஆண்டவரை மறந்துட்டு 6 நாள் அங்கங்கே சுற்றிட்டு அலைய மாட்டாங்க. எப்பெல்லாம் முழங்கால் பட முடியுதோ உங்கள் வீட்டில் முழங்கால் படிட்டு இந்த வேதத்தை திறப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் கிருபையை நாள்தோறும் உங்கள் கிருபை புதிய கிருபை, அந்த கிருபை என்னை தாங்கட்டும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் அந்த ஆலயம் திறந்திருக்கோ ஓடோடி வந்து முழங்கால் படிடுவார்கள், மற்றவர்களுக்காய் ஜெபிப்பார்கள். தேசத்தில் எத்தனையோ காரியத்தை நியூஸில் பார்க்குறோமே, யார் அவர்களுக்காக திறப்பில் நிற்பா? யாரோ ஒருத்தர் இல்லை. ஆண்டவர் உங்களை தான் தேடுறார். ஆண்டவர் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறார். பணம் காசு 10 ரூபா 100 அது யார் வேணால் கொடுக்கலாம். அதை விட மேலாக கர்த்தர் உங்களை தான் முதலாவது தேடுகிறார். உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுறார். நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற மிக உயர்ந்த பரிசு என்ன தெரியுமா? உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க பிரியமானவர்களே. அதுதான் ஒரு விலை உயர்ந்த பரிசு. ஆமேன். நீங்கள் நேரத்தை ஆண்டவர் கொடுத்தா அந்த நேரத்தையும் 100 தனியாய் திருப்பி தர என் ஆண்டவர் ஆள முடியும். காலங்களையும் சமயங்களையும் அவருடைய கரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக சரியாக, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக உன்னை சந்தோஷமாய் மாற்ற என் ஆண்டவரால் முடியுமே. காலத்தை நேரத்தை வேறு யார் உன் கையில் திருப்பி தர முடியும்? அதுக்கு எல்லாவற்றையும் செய்ய ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்வியை பெருசாக பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. சூழ்நிலை சாதகமாக இருக்கிறப்ப எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாம், எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஆனால் கடினமான சூழ்நிலை வரும் பொழுதும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அவருடைய கிருபை நம்மளோடு இருந்தா ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னாள். உங்களுடைய படகில் எத்தனை பெரிய புயல் காற்று வரலாம், ஆண்டவர் இருந்தார். அங்கே பெரிய புயல் காற்று வந்தது. ஆண்டவர் அந்த படகில் இருக்கும் பொழுது, நேரம் வரும் பொழுது அவர் எழுந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், இறையாதே அமைதலாயிரு. ஆண்டவர் எத்தனை பேர் நினைக்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில இதுவரை அடித்து கொண்டிருந்த அலைகளை பார்த்து யார் இந்த கிருபையை மட்டும் நம்பி இருக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு, சமாதானத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன், உன்னுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமேன். இன்னும் நன்மை நடக்கல, இன்னும் ஆசீர்வாதத்தை கண்ணில் பார்க்கல. ஆனால் தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறான். கர்த்தர் எனக்கு, வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால்
அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ஐயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய ஆலயத்தை குறிக்கிறது. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிற ஆண்டவர். எங்களை நெஞ்சோடு அணைத்து மார்போடு எங்களை சேர்த்து அணைக்கிற ஒரு நல்ல தகப்பனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் அந்த உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரை ஒரு தாய் தேற்றுவதை பார்க்கிலோ என்னை மேலாய் தேற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. Thank you Father. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்க கிருபையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பானதே, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேசு தேடி வந்தே. சொல்லு. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தே. என்னை நெஞ்சாறு அணைத்து புத்தங்கள் போடு நீலனா மாறிவிட்டே. என்னை நெஞ்சாறு அணைத்து புத்தங்கள் போடு நீலனாய். ஏசையா நன்றி உமக்கு முழு இருதயத்தோடு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, இயேசு. அப்பா பிதா, அன்பானதே, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, உளையாய் சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தி. எத்தனை பேர் ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து எடுத்திருக்கிறாரு? எந்திரிச்சு நின்று சொல்லாமா? வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் அப்பா கழுவி என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. நன்றி அப்பா. உலகத்தில் எல்லாரும் புறக்கணிச்சப்ப, ஒன்று அது இல்லை இது இல்லைன்னு சொல்றப்ப, என்னை ஓடோடி வந்து என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, உன் நிழலா நான் இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல். கிருபை இரக்கங்களா அவர் மணிமுடி சூட்டுகிறார். ஹல்லேலூயா. ரிகாதானமா. ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை தேடுறார். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எப்படி ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்! இது இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுச்சே. நான் பாவியா இருந்தேன், சாக்கடையில் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன். இந்த உலகத்துல யாருமே என்ன நேசிக்காத என்ன ஓடி வந்த உங்க அன்பு.
அந்த அன்பிலிருந்து நான் தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபையை நம்பாம எத்தனையோ தடவை கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தத்தை அல்ல, என்னுடைய புத்தி அல்ல, உங்க பரிசுத்தத்தை நான் நம்பி, உங்க கிருபையை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆமே. கடைசியா என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் போல் நீழலாய் மாறி இயேசையா என்னை நெஞ்சார அணைத்து என் நிழலாவே மாறினீங்களப்பா. உமக்கு நன்றி நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அருமை இரட்சகர், நம்மை ரட்சித்தவர். லிகாதாரா பாபா பாபா ரிகாதா நமௌரி அந்தரா லிகாதாராவா ரிபாலாதா. ஆண்டவரை முன்னுரிவை கொடுக்காம, ஆண்டவரை ப்ரையாரிட்டி பண்ணாம எத்தனையோ நேரம் மனிதர்களை பிரியப்படுத்தி இருக்கிறீங்களே. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே, நீங்க தான் என்ன தேடி வந்தீங்க. எங்க சொந்தக்காரங்க, மனுஷங்க எனக்கு கொடுத்த உறவு, ஊழியம் எல்லாத்துக்காய் நன்றி. ஆனா அது எல்லாத்த பார்க்கல, நீங்க தான் முதல்லப்பா. உங்க கிருபை தான் முதல்ல, உங்க அன்பு தான் எனக்கு முதல்ல சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம அர்ப்பணிக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தர் நல்லவர். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்கிறேன். சபைக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது என் தகப்பனார் ஒரு சகோதரியை பார்த்து சொன்னாங்க, உன் கணவர் ஏன் ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட புதுசு, அவர் இருக்கிற அந்த ஒரு ஸ்பீடில் சொன்னும் போது அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ பாரு சபைக்கு கூப்பிடுறீங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னா நீங்களா சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பாவை கேட்டாங்க. அது எங்கள் அப்பாவால் தாங்கவே முடியல. நான் தப்பாக ஏதாவது பேசிட்டேனான்னு எங்கள்கிட்ட வந்து கேட்டார். நாங்கள் சொன்னோம், இல்லை, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் பேசியிருக்கிறீர்கள். நடந்த விஷயம், ஒரு வாரத்தில் அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து பிரச்சனை வந்து வேலையிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் ஓடி வந்தார்கள். நான் சொல்கிறேன், அதே இன்னொரு சூழ்நிலை, ஒரு சகோதரி சபைக்கு வந்தாங்க, வேலையை தூக்கிட்டாங்க, வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அவங்க ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அப்போ கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாங்க, கர்த்தருக்காக வேலை போயிடுச்சு. நடந்த விஷயம் தெரியுமா? அவங்க ஸ்கூல் ஆரம்பித்து அவங்க அநேகருக்கு வேலையை கொடுக்கறலாய் கர்த்தர் மாற்றினாங்க. நீங்கள் கர்த்தருக்காக எதை இழக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் கொடுத்த வேலை அவருக்காக இருக்கட்டும், தேவன் கொடுத்த சம்பளம் அவருக்காக இருக்கட்டும், தேவன் கொடுத்த ஜீவன் அவருக்காக இருக்கட்டும், தேவன் கொடுத்த உடைமைகள் அவருக்காக இருக்கட்டும், தேவன் கொடுத்த பிள்ளைகள் அவருக்காக இருக்கட்டும், தேவன் கொடுத்த கணவன் மனைவி அவருக்காக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை இந்த சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தலையை நிமிர பண்ணுவார். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க. ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவர் பின்னாடி ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நேற்று தினத்திலே நினைக்கிறேன், போன வாரத்திலே நான் சாயந்தர நேரத்திலே சபையிலே சும்மா வந்து தினைக்கும் ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு நான் கடந்து வரேன். அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க. 5 வருடமாக ஒரு கடனை என்னால் கட்டவே முடியல. இங்கே இடத்துல சபை இருக்கிறது என்று சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா, இன்னைக்கு ஜெபம் நடக்கலையான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்கள் கடனை கட்டுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவங்க போயிடுவாங்கன்னு நினச்சேன், போகலை. முழங்கால் படியிட்டு இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த 3 நாளில் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார்.
அவர்கள் ரோட்டிலே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு சைடு கம்மல் கீழே எங்கேயோ கடந்து அதை எடுத்து கொண்டு போய் அந்த கடனை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ தேவன் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நல்ல கடன் இருக்கா, பிரச்சனை இருக்கா, அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. தேவனுடைய முகத்தை பாருங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களாக. ஓ ஹல்லேலூயா. உங்கள் வாயை விரிவாக திறக்க மாட்டீங்களா? எத்தனையோ பேர் பேச முடியாமல் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிதா ரக்கரமன சுதுரபா. தேவன் அவருடைய வைராக்கியம், அவரை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது. தேவனுடைய வைராக்கியம் என்னை பட்சிக்க வேண்டும். தேவ சபையை குறித்த வைராக்கியவனை பட்சிக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்களை என் சிந்தை சிந்திக்கிறதாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உலகம் மாமிசம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தையும் சந்தோஷையும் எனக்காக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நித்திய ஜீவனை நான் இழந்து போகாதபடி அதை பற்றி கொள்ளத்தக்கதாக உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே தேவன் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளே, ஆமென், பூரண ஆசீர்வாதத்துக்குள்ளே நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனம் எங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிரியை செய்யப்படட்டும். எங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த பூமியில நீ நிறுத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை அற்புதமாகவும் அடையாளங்களாக இந்த பூமியில நிலைநிற்க பண்ணுவீராக. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு நாங்கள் ஒரு நாளும் அசதி காட்டாதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒருவர் உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், கவலைகள், கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. அவைகள் எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக ஒரு நாளும் நின்று விடாதபடிக்கு எங்களை பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியரை ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவது காணிக்கை கிதியோன் ஊழியத்திற்காக நம்ம அறிவித்த பிரகாரமாக ஒரு பாடலை பாடும் பொழுது உற்சாகமாய் கொடுப்போம். யாக்கோபை போல எத்தனாக வாழ்ந்ததும், யோசேப்பை போல குழியிலே வீழ்ந்ததும். யாக்கோபை போல எத்தனாக வாழ்ந்ததும், யோசேப்பை போல குழியிலே வீழ்ந்ததும். வாழ்ந்தவர் வீழ்ந்தாலும் கையில் எடுப்பீர், வீழ்ந்தவர் வாழ்ந்ததாக மாற்றி அமைப்பீர். சித்தம் வைத்தீரே என்னை இஸ்ரவேலாய் மாற்றிட, சித்தம் கொண்டீரே என்னை அரியணையில் ஏற்றிட. உமது திட்டங்கள் தோற்பதில்லை, சித்தம் சித்தம் அது ஒருபோதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் சத்தம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்ததே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த கொடுத்த காணிக்கை தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய வேதாகம சங்க ஊழியத்திற்காக அதில் பயன்பட உதவி செய். வந்த இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை